மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் இந்த 2025ஆம் ஆண்டில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே 2 ஆஃபாக பிரிச்சுக்கிட்டு தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு வகையான நிகழ்வுகளும், மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களை 2ஆக பிரித்து கொடுத்துட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கும் இதே போல 2ஆக நான் பிரித்து கொடுக்கலான்றது என்னோட கணிப்பாக கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களை பற்றி இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டத்தை தரப்போதா அல்லது இன்னமும் தோஷத்தை தரப்போதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேலோட்டமா சொல்ல போறேங்க. கண்டிப்பா இந்த வருடம் அது பொன்னான ஒரு வருடம் உங்களோட வாழ்க்கையிலேயே எட்டி பார்க்காதுன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. ஏன்னா அடிபட்ட நபர்களுக்கு தான் அதோட வலி தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த வழியை உணர்ந்த நபர்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்களும் உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. அகல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளப்பட்ட உங்களை உயர்ந்த ஒரு கோபுரத்துல போய் உச்சியில உட்கார வச்சு எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர்களா நீங்க உருவாக போறீங்க அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா? கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் போது உங்களோட வாழ்க்கையில 7 சனியின் உங்களுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. 7 சனி காரணம், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, ஏதோ காரணத்தை சொல்லி உங்களோட வாழ்க்கையில கடந்த 7 வருட காலமானது பொன்னான ஆண்டுகள் எல்லாமே மண்ணா போன மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு போச்சுன்றீங்க. ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதை எல்லாமே அனுபவிச்ச மனிதர்களா நீங்க ஆயிருப்பீங்கன்றீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். உண்மையிலே கடந்த 7 வருட காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதெல்லாம் அனுபவிக்க கூடாது, 4 பேர் கையேந்த கூடாது, அந்த கையேந்தக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த ஆண்டவன் கொடுத்திருப்பார்ன்றீங்க. அந்த கையேந்தினாலும் ஒன்றும் பிரச்சனை, உயிர் பிச்சையாக கொடுப்பாரா அப்படின்ற உயிருக்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாயிருக்கும். வண்டி வாகன தடைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள், கடன் தொல்லையினால் பாதிக்கப்படுறது, கடன் தொல்லையினால் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுகளை எடுத்தது, இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் பொருந்தும் அப்படின்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னங்க, கீழே அகல பாதாளத்துல தள்ளப்பட்ட ஒரு மனிதன் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு உச்சத்தில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கக்கூடிய நபர்களா உருவாக போறான்னு சொல்லிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இந்த வருடத்துல நீங்க சந்திக்க போறீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு ஆண்டா இருக்கும். இதை எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறது கிடையாதுங்க. உங்களோட சுய ஜாதகமே வலிமை குறைந்திருந்தாலும் சரி, ஆண்டவன் இந்த வருடம் உங்களுக்கு கண் திறந்து பார்க்க போறாருன்றீங்க. நீங்க மிகப்பெரிய எதெல்லாம் நோக்கி காத்து இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே கண்முன்னே நிற்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால இதுக்கு முன்னாடி ஓடி ஓடி உழைச்சேன் சார், ஒரணா காசு மிச்சம் இல்லை, யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சனோ அது எல்லாமே எங்களுக்கு தோஷமா ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருடமானது சொந்தங்கள்னால ஆதாயங்களும் மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் ஏற்படுத்த போறீங்க. அதையும் குறிப்பா சொல்ல வர பாருங்க, இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாமே வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகுதான் முழுமையா அனுபவிக்க போறீங்கன்னு மட்டும் சொல்ல விரும்புறேங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா, நான் இந்த வருடத்தை 2ஆ பிரிச்சுட்டு பலன் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே போது ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் கடனானது உங்களை வாட்டி தான் தீரும். சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளும் அவ்வப்போது இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணுன்றீங்க. அந்த குரு பகவானின் பார்வையும் அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் கிடையாது. அதே போல சனி பகவான் மட்டும் இந்த நேர காலகட்டத்தில் யோகமா இருந்துட்டு இருக்காரு. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். கடந்த 7 சனியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கனால இந்த ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா தொழிலானது நிரந்தரப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா 3ஆம் பறவையா சனி பார்க்கிறாரு இல்லையா? போகும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும்.
ஆனால் திருமண விஷயங்கள் 2025 மே மாத காலகட்டத்துக்கு தான் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அதே போல சனி பகவானோட பார்வையானது 10ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களாம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானாலும் ஏற்பட போகுதுன்றீங்க. அந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி பிறகு ராகு கேது பயிற்சி ஒரு முத்தான பயிற்சியா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கு எதையும் என்னால முடியும் அப்படின்ற ஒரு வைராகிய குணத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டா 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க போகுதுன்றீங்க. அப்ப முதல் ஆஃப்ல கூட பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் தெரியல. சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பனையை கொடுக்க காத்துட்டு இருக்கார். மற்ற கிரகங்கள் வலிமை தரல. ஆனா 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது, 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்ப 2025 மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் இன்னும் சொல்ல வரங்க, இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போக இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்து தன்னோட சொந்த வீட்டையே பார்க்க இருக்கிறார். அதாவது சமசப்தமா 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்க இருக்கிறனால குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. உங்களோட உடல்லே ஒரு பொலிவு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். உடல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் கொஞ்சம் நொந்து போயிருக்குன்றீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் உடலானது பொலிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். தெளிவான சிந்தைகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதையும் பயந்து பேசிய நபர்களாக இந்த நேரத்தில் பயப்படாமல் பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால வெற்றிகளை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த நேரம் இருந்துட்டு இருப்பீங்க. அதே வேளையில இந்த குரு பகவானின் பார்வையானது 2025 மே மாதத்துக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு பிறகு இருக்கனால தனுசு ராசி என்பர்களின் சகோதர உறவுகளால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இளைய சகோதரத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடமானது குறுகிய தூர பயணம் அப்படின்னால உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடமாற்றங்கள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவெடுக்க கொண்டிருக்கீங்க. அதே போல இந்த குரு பகவானின் பார்வையானது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் இந்த குரு பகவான். மே மாதத்துக்கு பிறகு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த யோகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை உங்களோட சுய ஜாதகமும் இந்த விதிகள் இருந்தால் கண்டிப்பா ஒப்பிட்டு பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த வருடத்துல குரு பகவான் உங்க ராசிநாதன் உங்களை முழுமையான லாபஸ்தானத்தையும் உங்க ராசியும் 3ஆம் இடத்தையும் இந்த பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பா அதிர்ஷ்ட காத்துக்கள்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பீங்க. இந்த வருடம் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா 2025ஆம் ஆண்டு போல எந்த வருடமும் எனக்கு அமையல. எந்த அளவுக்கு நான் கீழே விழுந்து கடந்தனோ அந்த அளவுக்கு இதே வருடம் என்னை தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு வருடமாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற எண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலியமா அதிர்ஷ்ட காத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டுக்காக முயற்சி எடுக்கிறேன் சார் எனக்கு வெளிநாட்டுக்கான அமைப்புகள் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெளிநாடு சென்று அந்த நாட்டு குடியுரிமை வாங்குறது மட்டும் இல்லாமல் அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உள்ளன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் இந்த வருடத்துல கிடைக்கக்கூடுதுன்றீங்க. ஒரு மனைவி வாங்கி போடக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் உருவாக போது சகோதர வழிகளில் பிரிவுகள் இருந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மன மகிழ்ச்சிக்கான ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுமே கல்வியில ஒரு உயர்ந்த படிப்புகள் நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள், படிப்புல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிர்பார்த்த ஒரு கல்வியை சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்தக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. நோய் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களாக வழக்குகள் சந்திச்சுட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திச்ச நபர்களுக்கெல்லாம் இந்த 2025 மேலிருந்து டிசம்பருக்குள்ளார அந்த வழக்குகள் இருந்து தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சமுதாயத்தினால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வாகன யோகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்கால வாழ்க்கையானது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வருடத்துல தெளிவா குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களும் தான் இந்த வருடத்தில் நீங்க முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் வழியாக இந்த வருடத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பீங்க. அந்த விதத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தையும்
எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்கனாக்கா இந்த வருடம் இன்னும் சிறப்பாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.